எங்களோட இந்த ப்ராஜெக்ட் ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட். யாரோட கனவெல்லாம் பெரும்பாலும் நிறைவேறாம போகுதோ அவங்க கனவை நிறைவேற்றும், அதுவும் பணம் பற்றாக்குறைனால. ஆனா இப்போ அவங்களும் அஃபோர்டபிள் இன்வெஸ்ட்மெண்டோட பெரிய வீட்ல வாழ்ற கனவை நிறைவேற்றிக்கலாம். எங்களோட இந்த டவுன்ஷிப் எல்லா ஆங்கிள் இருந்தும் த பெஸ்டா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்கும். நாங்க எல்லாரோடைய கனவில்லத்தை உருவாக்க போறோம். அண்ட் நாங்க இந்த டவுன்ஷிப் மூலமா குழந்தைங்களோட கனவையும் நிறைவேற்றுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட், கோல்ஃப் கோர்ஸ், குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளே ஏரியா எல்லாமே இருக்கும். தான் குழந்தைங்களுக்காக கனவு காண்றவங்களுடைய கனவையும் நாங்க நிறைவேற்றுவோம். அதாவது குடும்பத்தை சரியா வழி நடத்துவோம். எங்க டவுன்ஷிப்ல அவங்களுக்கும் ஒரு பெரிய ஜாகர்ஸ் பார்க் இருக்கும். காலையிலயும் ஈவினிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப பெரிய நியூஸ், இந்த ஃபேமிலியோட கம்பெனி தான் முதல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு வீடு, பிளேயிங் ஏரியா அண்ட் மத்த எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு கார்டனிங் கிரவுண்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கூட கொடுக்கும். அங்க குழந்தைங்க எல்லாரும் அவங்களோட குட்டி குட்டி செடிகள் எல்லாம் வளர்க்க முடியும். அவங்களோட பிளான்டிங் ஹாபியை நிறைவேற்றிக்க முடியும். பொதுவா சொல்லுவாங்கல்ல, நம்மளோட ஹாபிஸ் தான் நமக்கான பெருமையை கத்து கொடுக்கும். சோ இந்த ஒரு ஹாபினால, கார்டனிங்னால குழந்தைங்களுக்கு ஃபார்மிங் நாலேஜும் கிடைக்கும். அதாவது விவசாயம், அதாவது எங்க விதைக்கிறோமோ அங்க அந்த இடத்துல இருந்து தான் நம்ம நாட்டுல இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும். அதுவும் இல்லாம இது எல்லாத்தையுமே எங்க டவுன்ஷிப் குழந்தைங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுது. அப்புறம் குழந்தைங்க மரம், செடி, கொடி எல்லாம் வளர்க்கதான் செய்வாங்க. கூடவே பழம், காய்கறிகளை கூட வளர்ப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படும். நம்ம மரத்துல பறிச்சு சாப்பிடுற பழம் இனிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சோ குழந்தைங்க அவங்க கையாலேயே காய்கறிகளை வளர்க்கும் போது அதை கண்டிப்பா ரசிச்சு சாப்பிடுவாங்க. அத ரிலேஷன் பண்ணுவாங்க, சேவும் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுல? அம்மாக்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு பின்னாடி சாப்பாடு தட்டை தூக்கிட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்ல. காய்கறியை சாப்பிடுன்னு சொல்ல வேண்டாம், அவங்களே எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஏன்னா அந்த காய்கறியில அவங்க தானே வளர்த்தாங்க. இந்த டவுன்ஷிப்ல வளர குழந்தைங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. அவங்க அம்மா அப்பாவோட கனவையும் தான் அவங்க நிறைவேற்றுவாங்க. சோ எங்களுடைய டவுன்ஷிப் வெறும் ஹவுசிங் ஆங்கிள் மட்டும் இல்ல, டெவலப்மெண்ட் ஆங்கிள் கூட ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் உருவாகாத ஒண்ணு. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த டவுன்ஷிப் கண்டிப்பா நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய அதிசயத்தை கொடுக்கும். மிஸ்டர் கரண், she is brilliant, so good. நீங்க அவளை பிரில்லியன்ட்னு சொல்றீங்க, ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியல. அப்படி இருந்திருந்தா அவ அரெஸ்ட் ஆயிருக்க மாட்டான். சமீர், பிரீதாவுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பத்தி இவ்வளோ நாலேஜ் எப்படி வந்தது? கர்ணண்ணா, அண்ணி ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அந்த பிருத்வி கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. பிருத்வி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருந்தான்ல, ப்ராப்பர்ட்டியை சுருட்டணும்னு நினைக்கிறான், பிசினஸை டேக் ஓவர் பண்ண நினைக்கிறான். ஆனா இங்க பிரீத் அண்ணி அப்படி எதுவும் நடக்க விடல. இன்ஃபேக்ட் நீங்க சந்தோஷப்படணும், பிருத்வியோட கம்பெனிக்கு எதுவும் போகல, அவனுக்கு எதுவும் கிடைக்கலண்ணா. சரி சரி, அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பாராட்டாத. நல்லது நடக்கும்போது பாராட்ட தானே செய்யணும். ஐ மீன் நீங்களே பாத்தீங்கல்ல, நம்ம குடும்ப பிசினஸ் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. இல்ல ஐ மீன் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தானே. ஷீ இஸ் அமேசிங். தேங்க் யூ வெரி மச். சோ இதுதான் எங்களோட டவுன்ஷிப், இதுதான் எங்களோட கனவு. நீங்க எல்லாருமே எங்களோட கனவை மனசார கேட்டீங்க. அதுக்கு தேங்க் யூ வெரி மச். எங்களோட ப்ரைட நினைச்சு இவ்ளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணதுக்கு தேங்க் யூ. ஆனா பிரீதா மேடம், இப்பெல்லாம் எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயும் கெட் டுகெதர்லயும் மிஸ்டர் மகேஷை பார்க்க முடியறது இல்லையே. ஆமா, ஏன்னா அவரு பிசினஸ்ல இருந்து கொஞ்ச டைமுக்கு பிரேக் எடுத்திருக்காரு. வாழ்நாள் முழுக்க அவரு ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ அது அவரோட உழைப்போட பலன்தான். சோ நம்ம எல்லாருமே இப்போ மிஸ்டர் மகேஷுக்கு கை தட்டுவோம்.
அப்புறம் இதுதான் எங்களோட பிரசன்டேஷன். தேங்க்யூ காய்ஸ், வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப லாவிஷ் அண்ட் லக்ஸூரியஸா இருக்கும்னு நினைச்சோம். நானும் லக்ஸரி ப்ராஜெக்ட்ல பணம் போடணும் தான் நினைச்சேன். ஆனால் நம்ம அறிமுகமாகல. ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆர்வம் தான். ஆக்சுவலி சொல்ல போனா நாங்க 2 பேரும் உங்களோட ஸ்பீச்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். இட் வாஸ் அமேசிங். வாவ். பட் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலாக இது லக்ஸரி ப்ராஜெக்ட் தான் இருந்துச்சு. அதை பிருத்திவி தான் செய்யறதா இருந்தது. ஐ மீன் கேள்விப்பட்டது. அதை வச்சு பார்த்தா உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சின்ன பங்கு தான் இருக்கு. இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபேமிலியோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப பெருசு. அது எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன பார்ட்டா இருக்கவே முடியாது. பிசினஸ் வேர்ல்டுல இந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய பேர் இருக்கு. அப்புறம் பிருத்வியோட கம்பெனி எங்க கம்பெனிக்கு கீழே ஒரு சின்ன கம்பெனி தான். அதுவும் எங்களுக்காக தான் வேலை பார்க்குது. அப்புறம் நாங்க டிசைட் பண்ணிட்டோம், அதாவது லாஸ்ட் மூமெண்ட்ல தான் டிசைட் பண்ணிருக்கோம். அது இந்த ப்ராஜெக்ட, எஸ்பெஷலி இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க பிருத்விய கண்டிப்பா இன்வால்வ் பண்ணவே மாட்டோம். அது மட்டும் இல்லாம இனி எந்த டீல் நடந்தாலும் அது இந்த ஃபேமிலியோட மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எம்எல்ஏ சார், நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த ப்ராஜெக்ட்ல உங்க வெற்றி மறைஞ்சிருக்கு. ஐ மீன், நீங்களே சொல்லுங்க, உங்களோட ரொம்ப பெரிய வோட்டர் யாரு? காமன் பீப்புள். அப்புறம் எங்களோட ப்ராஜெக்ட்ல அவங்க கனவை தான் நிறைவேற்றுறோம். சோ அந்த கனவு தான் உங்க கனவையும் நினைவாக்க போகுது. உங்களுக்கான ஓட்டு இங்க இருந்து தானே வரப்போகுது. ஐ மீன், எப்பவும் வருதுதான். அப்புறம் இங்க பாருங்க மிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க அது அஃபோர்டபுள் டவுன்ஷிப்பை கண்டிப்பா பில்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்குன்னு அது லக்ஸூரியஸா இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அது நிச்சயமா லக்ஸூரியஸா தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன். லக்ஸூரியஸ் ப்ராஜெக்ட வாங்குறதுக்கு சூப்பர் ரிச் ஆளுங்க வருவாங்க. அவங்க கிட்ட நிறையவே பணம் இருக்கும், ரொம்ப வெல்த் இருக்கும். அவங்களெல்லாம் விரல விட்டு எண்ணிரலாம். ஆனா இந்த லக்ஸூரியஸ் ப்ராஜெக்ட் வித் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருந்தா இத வாங்குறதுக்காக மொத்த இந்தியாவுமே வரும். நீங்க வேணா பாருங்க, கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள இந்த டவுன்ஷிப்ல இருக்கிற ஒவ்வொரு வீடும் வித்துரும். எல்லாருமே வாங்கிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப பெஸ்டாவும் ஸ்பேஷியஸாவும் இருக்கும். இம்ப்ரெஸ்ட், குவைட் இம்ப்ரெஸ்ட். பிரமாதம். மைண்ட் ப்ளோயிங். நான் அந்த ப்ராஜெக்ட்ல பணம் போடுறேன். நான் செக் அனுப்புறேன். ஐ கால் மை அக்கௌண்ட்டி. நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் a lot. யா. கரண் அண்ணாவை கொஞ்சம் பாருங்க. பிரீதாவை எப்படி பாக்குறாருன்னு பாருங்க. என்னமோ அவளை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரி பாருங்க. மிஸ்டர் கரண், உங்க மனைவி திரும்ப வந்துட்டாங்க. எனக்கு தெரியற வரைக்கும் இப்ப அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, டென்ஷன் ஆகுற மாதிரி எதுவும் இல்ல. ஒருவேளை நீங்க விரும்பினா அவங்க கிட்ட நாங்க பேசுறோம். அவங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அண்ட் அவங்க கூட பேசணும்னா சீக்கிரம் கூப்பிடுங்க, நாங்க கிளம்பணும். சரி, கிளம்புங்க. சோ மிஸ்டர் கரண், நாங்க கிளம்புறோம். நான் உங்களை ட்ராப் பண்றேன், வாங்க. இந்த பிருத்வி எங்க காணாம போனா இப்ப எனக்கு அவன் தேவை. அண்ட் இந்த பிரீதா எங்க தலையில மண்ணை வாரி போட்டுட்டா. இப்ப பிருத்வியும் காணும். இந்த குடும்பத்துல ஏதாவது பார்ட்டி இருந்தா நீங்க எல்லாரும் இங்க வந்து இத ஸ்பாயில் பண்றதுன்றது உங்களோட பழக்கத்துல இருக்குல்ல. நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நாங்க இங்க வந்தது உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தா போய் பிரீதா கிட்ட கேளுங்க. வாமா போலாம். வாமா. நீங்க உங்களோட ஆட்டிடியூட பாத்தீங்களா? பிரீதாக்கு கொஞ்சம் பவர் வந்தாலும் வந்தது. இவங்க எல்லார்கிட்டயும் ஆட்டிடியூட பாத்தீங்களா? கேன் யூ பிலீவ் தட்? ஷெர்லன், பிருத்வி, என்னாச்சு? நட்டாஷா, ஏதோ குழப்பம் இருக்கு. இல்ல,
பிருத்வி பார்ட்டியில இருந்து காணாம போயிட்டான். பிரீதா திரும்ப வந்துட்டா. பிரீதா செத்து போயிட்டான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவ உயிரோட இருக்கா. அந்த நாகரே அவன் பிரீதா பேரை சொல்லிட்டான். அப்ப பிரீதா உயிரோட இருந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு எங்க கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. பிருத்விக்கு எதுவும் ஆகிருக்காதுல்ல? அந்த மாதிரி எதுவும் ஆகாது ஷெர்லின், காம் டவுன். என்ன காம் டவுன்? உனக்கு அந்த பிரீதா பத்தி தெரியாது. அவ ரொம்ப ஸ்மார்ட். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல. நீ பார்த்தல அவ அந்த பிருத்வியோட ப்ராஜெக்ட் ரொம்ப அசால்ட்டா லூத்தர் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் திருப்பிக்கிட்டா. நீ இப்படி பேசுறத வச்சுதான் சொல்ற. அவ பிருத்விய வேற எதுவும் பண்ணிருக்க மாட்டா. இன்ஃபேக்ட் நீ தானே சொன்ன அவ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டான்னு. இந்த அளவு கூட மூளை இல்லாம இருந்தா எப்படி? பாக்க கொஞ்சம் ஒல்லியாதான் இருக்கா. நான் உனக்கு கேக்கட்டுமா ஷெர்லின்? சில நேரத்துல அவளை பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன புலம்பிட்டு இருக்க? பிருத்விய காணும். பிரீதா திரும்ப வந்துட்டு, அதுவும் தனியா இல்ல, அவ தங்கச்சி கூடவும் ஜானகியோடவும் வந்திருக்கா. பிருத்வியோடைய பெரிய ப்ராஜெக்ட் இது. அவன் கையை விட்டு போயிடுச்சு. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நாம பிருத்வியை கண்டுபிடிச்சிட்டா அந்த ப்ராஜெக்ட் மறுபடி பிருத்வியோட கம்பெனிக்கே கிடைக்கும். ஆனா ஆனா இப்ப நம்ம அவனை எங்க போய் தேடுறது? அவன் எங்க இருப்பான்? ஐ டோன்ட் நோ. உள்ள போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். இந்த நாகரே நமக்கு எதுக்கு துரோகம் பண்ணா? அவன் நம்ம டீம் தானே. He was all lawyer. மிஸ்டர் நாகரே, மிஸ்டர் நாகரே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா அந்த நாள் என் வாழ்க்கையில ரொம்ப மோசமான நாள். என் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. என்கிட்ட பாயிண்ட மட்டும் பேசுங்க. சரி, பாயிண்ட் டு பாயிண்ட் கேக்குறேன். நீங்க எதுக்கு பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு எனக்கு இப்பவே சொல்லுங்க. நீங்க எங்க லாயர், ஆனா பிரீதாக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாங்க அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா நீங்க எங்களுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க. நீங்க எங்க லாயர் மாதிரி தெரியல, அவளோட அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. எவ்வளவு நாள் பேசிக்கங்க. பேசுறதுக்கு சக்தியோ தைரியமோ தேவையில்லை. வெறும் நாக்கு இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம பிரீதா உனக்கு எதுவும் செய்யவே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் உன்னோட பேச்சுல ஏன் நடுக்கம் தெரியுது? ஏன் பயப்படுற? உங்களை மாதிரி லாயர் பேசுற பேச்சா இது? எனிவே ஐ டோன்ட் கேர். உங்களுக்கு என்ன புரியுது புரியல எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒன்னும் பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. ஒருத்தருக்கு துரோகம் பண்றது, பார்ட்டியை சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் என் டிக்ஷனரியிலே கிடையாது. ஆமா, எல்லாரும் முன்னாடி நான் பிரீதாவை சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நான் பயந்துட்டேன். உங்களை மாதிரி ஒரு லாயர் பிரீதாவை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்றீங்களா? அவ கண்ணுல இருக்கிற பவர், அவ தைரியத்தையும் பார்த்து பயந்துட்டேன். எனக்கு ஒன்னும் புரியல மிஸ்டர் நாகரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆனா ஷெர்லின் எனக்கு புரிஞ்சிருச்சு. அவளோட சக்தி, அவளோட புத்திசாலித்தனமான மூளை, எல்லாருக்கும் முட்டாள் மாதிரி தெரியுற அந்த பிரீதா ரொம்ப மோசமான ஆளு. அவ எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு யூ நெவர் நோ. நான் பார்ட்டியில அவளோட தங்கச்சி பிருத்வியோட ஃபேஸ்ல ஒயிட் கிளாத் வைக்கிறத பார்த்தேன். இங்க என்ன நடக்குது? மிஸ்டர் நாகரே, அதுக்கப்புறம் அவ என்ன மிரட்டினா. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணலனா அவ என் ரெக்கார்டிங்க போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னா. அது அன்னைக்கு அவளோட பென் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது. அதுவும் நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு. என்னோட இன்ட்ரோவை கொடுத்தேன்ல, உண்மையான இன்ட்ரோ, ஃபர்ஸ்ட் டே, த வெரி ஃபர்ஸ்ட் டே, அந்த ரெக்கார்டிங். அது மட்டும் இல்ல, அவ என்ன மிரட்டினா. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணலனா அவளை கிட்னாப் பண்ணதுக்கும் பணத்தை கொடுத்து கொல்ல சொன்னதுக்கும் சேர்த்து என் மேல கேஸ் போட்டுருன்னு சொன்னா. சொன்னதெல்லாம் வேணுங்க. இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவளுடைய தங்கச்சி பிருத்விக்கு மயக்க மருந்து கொடுத்தால பிருத்வி இப்ப நல்லா இருக்கால? ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, அவனுக்கு எதுவும் ஆகல. அப்படி எதுவும் நடக்காது. பிரீதா அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து எங்கேயோ வச்சிருக்கா. அவனை கொல்லல. கொல்றதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா தைரியம் வேணும். அந்த அளவுக்கு தைரியம் பிரீதா கிட்ட கிடையாது. அவ மயக்க மருந்து மட்டும்தான் கொடுத்திருக்கா. ஸ்ட்ரைட்டா சொல்றேன், ஒருவேளை பிருத்விக்கு மயக்க மருந்து கொடுக்கலனா பிருத்வி இந்த ஈவெண்ட்டை முழுக்க டிஸ்டர்ப் பண்ணிருப்பான். பிரீதா என்னெல்லாம் செஞ்சாலோ அதை கண்டிப்பா நடக்க விட்டுருக்க மாட்டான்.
எல்லாத்தையும் கெடுத்திருப்பான். ஆனா பிரீத்தாவால பிருத்வியை எதுவும் செய்ய முடியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிருத்வி ஒன்னும் தனி ஆள் இல்ல, அவனுக்கு நான் இருக்கேன். ஷெர்லின், உனக்கு தெரியாது. நம்ம எல்லாருக்கும் பிரீத்தா ஒரு ஆளே போதும். பிருத்வியோட எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது மிஸ்டர் நாகரி. நான் ஷெர்லின். என்ன பார்த்து பிரீத்தா ரொம்ப பயந்துருக்கா. டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி அவளோட தலையெழுத்தை எழுதினவனா, அவளை இந்த வீட்டை விட்டே வெளியே தள்ளினவனா, அவ வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பறிச்சவனா. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு அவ வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீச போகுது. நிச்சயமா அதை பிரீத்தா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். எல்லாத்தையும் நான் நாசமாக்கிடுவேன். பிரீத்தாவை மட்டும் இல்ல, அவளுடைய தலையெழுத்தையும் தான். நட்டாஷா, என் கூட வா. முதல்ல பிருத்வியை தேடலாம், அதுக்கப்புறமா பிரீத்தாவுடைய வாழ்க்கையை நாசமாக்கலாம். போலாம். ஆனா என்னோட அண்ணா மேல இந்த தடவை தப்பு இல்ல ஸ்ருதி. அக்கா எப்போ போல இந்த வாட்டியும் எந்த தப்பு பண்ணல சமீர். இப்படிதான் ஆட்டிடியூட் காட்டுவோம்னா அப்புறம் என்ன பண்ணுவ? அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். நமக்கு நடுவுல இருந்த எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸ்ருதி, என்ன விஷயம்? இன்னைக்கு என் பக்கம் நீ பார்க்க கூட இல்ல. நான் எதுக்கு உன்னை பார்க்கணும்? அது மட்டும் இல்லாம நான் உன்னோட பக்கம் ஏன் பார்க்கலங்கறத உனக்கு தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறியே. புரியல, என்னன்னு சொல்லு. உன்கிட்ட எதையும் சொல்ற மூட்ல நான் இல்ல. உனக்கு எல்லாமே நல்லா தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் வேணாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு பெரிய விஷயமே இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். ஏன்னா அது என்னோட லைஃப் சம்பந்தப்பட்ட. ஸ்ருதி, 2 வருஷம் ஓடிடுச்சு. 2 வருஷம் ரொம்ப பெருசு, நம்மளால அத மறக்க முடியல. இல்ல. எனிவே, நீங்க எதுக்காக வந்த? ஏதாவது வேலை இருக்கா? நான் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன். பேசிட்டல, அப்ப ப்ளீஸ். குட் பை. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு, அவன்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு நல்ல மனுஷனா நான் என்ன பண்ணிட்டோம் ஜானகி ஆண்டி? எனக்கு என்னோட அக்கா விட இந்த லைஃப்ல பெரிய விஷயமே கிடையாது. எந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கலையோ, என்னோட அக்காவை புரிஞ்சுக்கலையோ, அந்த மனுஷன் என்னோட லைஃப்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 2 வருஷம் முன்னாடி இவன் என்னோட அக்காவை அவன் வாழ்க்கைய விட்டு, லைஃப விட்டு மரியாதையா உறவு முறைய முறிச்சுக்கிட்டான். கட் பண்ணால 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இவனுக்கு ஒரு விஷயமாவே தெரியல. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இவன் ஒரு விஷயமா தெரியல. சொல்றது புரியுதா? இங்க பாருமா ஜானகி ஆண்டி, நான் ஸ்ருதி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் இது வீடு மாதிரி இருக்கு. ஏன்னா சொந்தங்கள் நிறைஞ்சது தானே வீடு. என்னோட இந்த சொந்தங்களை நான் 2 வருஷமா யாரையும் பார்க்கவே இல்ல. ஆனா இன்னைக்கு என்னோட எல்லா சொந்தங்களும் ஒரே வீட்ல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல பிரீத்தா இந்த வீட்டுக்கு வந்தா, அப்பதான் இந்த வீட்டோட உயிரே திரும்ப வந்தது. அதோட இன்னைக்கு உங்க 2 பேரையும் பார்த்துட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட சந்தோஷம் இப்பதான் மறுபடியும் படுறேன். நீ எப்படி இருக்கமா? ராக்கி ஆண்டி, நான் மனசு கல்லாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடியல. ராக்கி ஆண்டி, உங்களை பார்த்ததும் ஹக் பண்ணணும்னு தோணுது, ஆனா என்னால முடியல. கண்ட்ரோல் ஸ்ருதி, கண்ட்ரோல். இன்னைக்கு டைம்ல நீ இந்த ஃபேமிலிக்கு சிடுமூஞ்சி ஸ்ருதியா தான் நீ வெளிப்படணும்.
ஓ காட். எக்ஸ்கியூஸ் மீ. ஜானகி, எல்லாமே ரொம்ப விசித்திரமா நடக்குதுல. எல்லாரோட எண்ணமும் வேற, நடவடிக்கையும் வேற மாதிரி இருக்கு. பிரீதாவையும் ஸ்ருதியையும் கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. ஆனா அவங்க 2 பேரும் கோவத்துல. அவங்க கோவமும் நியாயம்தான். ஆனா என் மனசு எதையும் கேட்கல. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு வாழணும்னு தோணுது. ஆனா பிரீதாவும் ஸ்ருதியும் இன்னமும் கோவமா தான் இருக்காங்க. என்ன அவங்க மன்னிக்கலன்னு நினைக்கிறேன். ஜானகி, நீங்களாவது என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. பிரீதா என்கிட்ட சொல்லியிருக்கா, நான் இந்த ராக்கி அக்காவோட நல்லபடியா நடந்துக்கணும்னு. அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்தா என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அதை பிரீதா கிட்ட சொல்ல முடியும்.